ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்தாலே எல்லாருக்கும் அப்படியே வயிறை கலக்குது. ஏன்னா எப்போ யார் வந்து முதுகில் குத்துவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து முதுகில் குத்துனது யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ முதுகில் குத்துனாங்க. ஏன்னா ராணுவம் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலை, கேரக்டர் உள்வாங்கலை, அது இதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியும் யார் வந்து நல்லா பண்ணாங்கன்ட்டு. அதில் ராணுவம் கண்டிப்பாக ஏதோ ஒரு எஃபர்ட் கொடுத்தாரு. இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு ராணுவம் வந்து குத்துறாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா வர்ஷினியை குத்துறாங்க. வர்ஷினியும் ஆல்சோ வந்துட்டு நல்லா பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு தர்ஷிகா என்ன பண்ணாங்க தெரியல, ஜாக்லினே என்ன பண்ணாங்க, அவங்களோட கேரக்டர் வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இவங்க சாச்சனா, பவித்ரா இவங்களாம் என்ன பண்ணான்னு இது வரைக்கும் தெரியல. ஆர்ஜியானது ஒரே ஒரு திருட்டு சம்பவம் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க மேலே பழிய போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர்ஷினி அட்டாக் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இவங்களாம் வந்து ஒரு இடிதாங்கி ஒப்புக்கு சப்பா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டுன்னா தீபக் வந்தார் ஸ்ட்ரெயிட்டாக. தீபக் யாரை சொல்ல போகிறார், சரி ஒரு ராணுவம் தான் சொல்ல போகிறான்னு பார்த்தா ஆரம்பிக்கிற வாயில் புல்லை பொழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புல்லை வந்துட்டு விட்டு கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கு. நான் யாரை சொல்கிறேன்னா முத்துக்குமரன். முத்துக்குமரனுக்கு ஷாக்கு. முத்துக்குமரனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஷாக்கு. இன்னும் இது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த முத்துக்குமரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபால் கோல்டு அதை வாங்கியிருக்காரு, ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வென்றதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். லாஸ்ட்டாக ஸ்வாப்பிங்கிட்ட மூலமாக இவர் வந்து பண்ணார். அந்த கோபிபோன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் போட்டாங்க, அதில் வந்து அவர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இந்த வாரம் முழுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்து வன்மத்தை வச்சுருப்பாங்க பாருங்களேன். இந்த தீபக்லாம் பச்சோந்தி மாதிரி, அவரெல்லாம் நம்பவே கூடாதுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. முத்துக்குமரன் மூஞ்சியே மாறிடுச்சு, என்னடா இது திடீர்னு வந்து. ஏன்னா யாருமே சொல்ல முத்துக்குமரன் பேரை, இவர் வாலண்டாக வந்து சொல்லிட்டு போகிறோன்னா எவ்வளோ வன்மம் பாருங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.